காய்ஸ் இன்னைக்கு திருக்குறள் எத்தனாவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா 2 நாள் இடையில வீடியோ போடல, மறந்து விட்டோம். அப்படி தானே சொல்லணும்னு பார்க்குறீங்க? கிடையாது. இன்னைக்கு திருக்குறள் எத்தனை அப்படின்னா 6. சரிங்களா? 6ஆவது திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு தலைவர்? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். சரிங்களா? இதுதான் திருக்குறள். சரியா? இதில் என்ன சொல்கிறாரு? திருக்குறள் விளக்கம் சொல்லணும்னா ஐம்புலன்களை அடக்கி வாழுங்க, அப்போதான் நீங்கள் ரொம்ப நாள் வருவீங்க. இல்லைன்னா சீக்கிரம் மண்டையை போட்டுருவீங்க. கண்ணு கண்ணுன்ற காதை சொல்கிறடா, அப்படிதான் சொல்லுவேன். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த மெய்னா உடல். வாயின்னு சொல்லுவாங்க, நாக்குன்னு சொல்லுவாங்களா? வாய் தானே. வாய் தான், வாய்க்குள்ள தான் நாக்கு இருக்கு. வாய் தான் பொது விடுறது இல்லை, இப்போ வாய்க்குள்ள தான் குழந்தை இருக்கு. அதனோட வாய் இதெல்லாம் அடக்கி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க, இல்லைன்னா சீக்கிரம் மண்டையை போட்டுருவீங்க அப்படின்ட்டாரு. சரியா? இது வந்து எப்படி சொல்கிறது? எக்ஸாம்பிளுக்கு செல்லை பார்த்துட்டே இருக்காத, கண்ணு போடும். ஓகேவா? அதிகமாக வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காத, காது போடும். ஓகேவா? அடுத்தது ரோட்டோரமாக போகும்போது சிக்கன் ரைஸ் வாசம் நம்மளை இழுக்கும். சரின்னு உள்ளே போய் ஏற்றணும் அப்படின்னா இந்த உடம்பும் போடும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? இதான் மேட்ரு. இப்போது நீங்கள் இந்த ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கே கூட போகாமல் நீங்கள் வாழ்ந்துடலாம். அப்படி சொல்லலாமா? தாத்தா சொல்கிற மாதிரி பேர பசங்களா அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா முதல்ல சொல்லி வச்சுருக்காரு நமக்கு. ஓகேங்களா? ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி வாழுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்ல விருப்பறீங்க? வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அம்மாவும் நஞ்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது நீ சொன்ன மாதிரி உடனே மருந்து உணவு தான். இதுவுமே அளவு தான். அடைச்சாகணும். இது நீங்கள் ஐம்பது நீங்கள் எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து தீயதை பார்க்காது, தீயதை கேட்காதே, ஓகேவா, தீயதை பேசாதே அப்படின்னு கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமோ அப்படி அப்ளை பண்ணிங்க. மேட்ரு என்ன அவர் சொல்லி வச்சது லைஃபுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் மாதிரி மாறும். ஓகேவா? நீங்கள் எங்கே வேணால் இதை வேணால் அப்ளை பண்ணிக்கிங்க. எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணது இதுதான். ஓகேவா? இதுதான் கரெக்டாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டோமா இல்லைன்னா அவங்க அப்ளை பண்ணிட்டோம். நம்ம நீ தான் கரெக்ட் பண்ணி சரி வாங்க கீழே வந்து உங்கள் மனக்குறைகளை கொட்டிட்டு போங்க. சரி, நீங்கள் பார்த்து சொல்லுங்க. சரிங்க, நீங்களே பார்த்து எதோ சொல்லுங்க. ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். கேட்டுக்கிறோம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி நாங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே.